ஆங்கர் எலெக்ஷனா மாறும். என்றைக்கு அதிருப்தி எலெக்ஷன் கோபமான எலெக்ஷனா மக்கள் கோபமாக மாறுகிறதோ அப்ப அரித்மெட்டிக் டசன்ட் வொர்க். அதனாலதான் சொல்றேன், நான் கூட்டணி 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 பேசிட்டு இருக்கோம். தேர் ஆர் மெனி டைம்ஸ் கூட்டணி ஃபெயிலியர் ஆயிருக்கு. 2011 நிறைய அண்ணாமலை ஆதரவாளர்கள் இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. 60 சீட் கண்டெஸ்ட் பண்ணணும், 80 சீட் கண்டெஸ்ட் பண்ணணும். எங்க நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், என்னோட கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய 65 சீட்டு அதுல ஒண்டி நான் கான்சென்ட்ரேட் பண்ணி வின் பண்ணிட்டு நான் ரீஜனல் பார்ட்டியாவே மாறிடுறேன். எடப்பாடி அப்படி ஒரு முடிவு எடுத்தா தப்பு இல்லையே. அரித்மெட்டிக் நம்பர் வைஸ் 2011 கருணாநிதி தலைமையில் இருந்த திமுக கூட்டணி அரித்மெட்டிக் நம்பர்ல படு ஸ்ட்ராங்கா இருந்தது. தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. இந்த டிஎம்கே அலையன்ஸ் ஆஸ் ஆன் திஸ் டேட் தேமுதிக விட்டுருங்க, நான் சேரலன்னு வச்சுக்கிறேன். எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் கார்னர் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க 2026ல? 43ன்னு ஜேவிசி ஸ்ரீராம் சொல்லியிருக்காரு. அதே அளவு வந்துருமா இல்ல மேல வருமா? உங்களோட ஒப்பீனியன் இல்ல சார். என்ன பொறுத்த வரைக்கும் சம்வேர் பிட்வீன் 39 to 43ல வருவாங்க. 39 to 43. வாட் அபவுட் இப்போ ஓகே நான் 40ன்னு வச்சுக்கிறேன். வாட் அபவுட் இவரு போயிட்டாருன்னா, லைக் விஜய் தனியா நிக்கிறாருன்னா ஒரு 6% வர வாய்ப்பு இருக்கா? விஜய் வந்து ஒரு 5 to 8%. 6ன்னு வச்சுட்டோம். லைக் இவங்க எல்லாம் சேர்ந்தாலே ஒரு 60 வருது. லைக் அது ஒரு 40 டிஎம்கே அலையன்ஸ், விஜய் ஒரு 6 அப்படின்னா 46. அந்த நோட்டா அதர்ஸ்லாம் ஒரு 3 வருமா? ஒரு 2% போடலாம். சோ இதெல்லாம் சேர்த்தா ஒரு 60 வருது. வாட் அபவுட் நாம் தமிழர் எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் this time will shrink to 3 to 4%. So all this together ஒரு 64 வந்துடுது. பேலன்ஸ் ஒரு 36 to 40 அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி 150ல 60 ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. That is what. Thank you. அதான் இன்றைய தேதிக்கு இருக்கக்கூடியது. இது மாற வாய்ப்பு உண்டு. அசியூம் தேமுதிக அங்க போச்சுன்னா, see it's not the question of யார் இங்க போறாங்க எது போறாங்கன்ட்டு. இந்த அதிருப்தி ஆங்கர் எலெக்ஷனா மாறணும். see it is not a question of இது இவங்க அங்க இருக்காங்க இவங்க அங்க இருக்காங்க, கூட்டணியே முக்கியம் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய மக்கள் அதிருப்தி கோபமாக மாறணும். சோ இப்ப இருக்கக்கூடியது ஆன்டி இன்கம்பன்சில இருக்காங்க டிஎம்கே கவர்மெண்ட். It should become an anger election. Anger election வந்ததுன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களே கூட அதிமுகவுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க. பிகாஸ் நான் அவதிப்படுறேன்றது மக்களுக்கு கோபம் வரணும். அதை மாற்றக்கூடிய இடத்துல அதிமுக இன்னும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. So election is not only arithmetic, it is also emotion. அந்த எமோஷன் நேரேட்டிவ் இத வந்து அதனாலதான் சொல்றேன், நான் கூட்டணி 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 பேசிட்டு இருக்கோம். There are many times கூட்டணி ஃபெயிலியர் ஆயிருக்கு. 2011 அதிமுக தேமுதிக கூட்டணி இருந்து தேமுதிக அன்றைக்கு யாருமே கிடையாது. They were not a party or a force to reckon. அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்தது தேமுதிக ஒண்டிதான். ஆனா பிஎம்கேவும் விசிகாவும் ஒரே இடத்துல இருந்தாங்க. நம்பர் வைஸ் அரித்மெட்டிக் நம்பர் வைஸ் 2011 எலெக்ஷன்ல opposition arithmetic number wise very strong, but hands down win பண்ணாங்க ஜெயலலிதா. ரைட்? சோ இட் இஸ் நாட் யார் எங்க இருக்காங்கன்றது முக்கியம் கிடையாது. ஏன்னா அப்போ மக்களுக்கு அதிருப்தியை தாண்டி கோபம்னு ஒண்ணு இருந்தது. ஆங்கர் எலெக்ஷனா மாறிட்டு கரண்ட் கட்டு 10 மணி நேரம் 16 மணி நேரம் ஆவரேஜ் கரண்ட் கட்டு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. நில அபகரிப்பு, எத்தனையோ பேர் they have lost their land. சின்ன சின்ன forget about பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் போறது, கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு 2 ஏக்கரா நிலம் காணா போச்சு. பீப்புள் அந்த ஒரு கோவம், ஆங்கர் எலெக்ஷன் பெரிய அளவுல ஜெயலலிதா ஒன்னும் அப்படியே ஒரு பெரிய அளவு கேம்பெயின் எல்லாம் பண்ணல. பட் த அரித்மெட்டிக் நம்பர் வைஸ் 2011 கருணாநிதி தலைமையில் இருந்த திமுக கூட்டணி அரித்மெட்டிக் நம்பர்ல படு ஸ்ட்ராங்கா இருந்தது. கம் பேக் டு இது, அந்த தடவை அவங்க எதிர்கட்சியா கூட அமரல, பிரின்சிபல் ஆப்போசிஷனா கூட வர முடியல. 23 சீட்ஸ் வின் பண்ணாங்க நினைக்கிறேன். 24 இந்த ஆப்போசிஷன், 23 வின் பண்ணாங்க. டிஎம்டிகே அது ஆமா, டிஎம்டிகே விஜயகாந்த் தான் எதிர்கட்சி தலைவரா இருந்தார். தேமுதிக ஆமா, தேமுதிக ஃபர்ஸ்ட் இங்க இருந்தா அப்புறம் அங்க போயிட்டாரு. இல்ல அலையன்ஸ்ல இருந்தாரு, கவர்மெண்ட்ல இல்லாதனால அவர் வந்து எதிர்கட்சி தலைவரா இருந்தார். சோ arithmetic is not important, narrative, emotion. அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியை எப்படி கோபமாக மாற்றுவது, இதை செய்யணும். அதை பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆப்போசிஷன் பார்ட்டி செய்யணும்.
பட் நீங்க சொன்ன மாதிரி சார் கடைசியில கூட 40% வந்துருமே சார் அந்த அலையன்ஸ். ஐ டோன்ட் திங்க் இட் வில் பிரேக். நோ நம்பர். I'm still not talking about arithmetic. எப்படி ஒரு டிஎம்கே 23 சீட்டுக்கு சுருங்கினாங்க, அதே நம்பர் தானே நம்ம பேசுற, அதே நம்பர் 40%. அப்போ பிஜேபி வாஸ் நாட் a force to reckon. கரெக்ட். அப்போ டிஎம்கே 40% தான் வாங்குது. ஆனா இட்ஸ் a two-way corner, almost two corner fight மாதிரி தான். அவங்க 51% வாங்கிட்டாங்க. எங்கேது வந்தது 51%? Do you think that ADMK and தேமுதிக 51% ஓட்டு இருந்ததா? எந்த காலத்துல இருந்திருக்கு 51%? பிகாஸ் ஆங்கர், மக்களுடைய கோபம். 2006 நான் ஓட்டு போட்டது, 2009 நான் வந்து ஓட்டு போட்டதையும் தாண்டி ஐ வாண்ட் டு வோட் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட். இந்த ஆங்கர் எலெக்ஷன் ஆஃபர் என்றைக்கு அதிருப்தி எலெக்ஷன், கோபமான எலெக்ஷனா மக்கள் கோபமாக மாறுகிறதோ அப்ப arithmetic doesn't work, only the emotion work. நான் 2011 சொல்ல ஞாபகம் இருக்கு. lot of rich people also came and voted. அப்போ people who never vote in elections, they came and voted in 2011 ல. அப்போ அதுவும் ஒரு காரணம். Everybody got impacted, right? So நான் இத வந்து பல இடத்துல சொல்ல முடியும், இந்த எலக்டரல் சேஞ்சஸ் எப்படி நடந்ததுன்னு. இந்த ஆங்கர் எலெக்ஷன் வந்து நாட் ஜஸ்ட் தமிழ்நாடு, நான் தமிழ்நாடு பிகாஸ் நம்ம தமிழ்நாடை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால சொல்றேன். நமக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். arithmetic doesn't work when there is a wave or anger election. நார்மல் எலெக்ஷன்ல arithmetic ஒர்க் ஆகும். சோ இது 29 எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இப்ப 11% ஓட் பிஜேபி வச்சிருக்கா, அதுக்கேற்ற சீட் ஷேரிங் தானே சார் தேவை. ஏன்னா நம்ம அல்டிமேட் எய்ம் 29ல இங்க கொஞ்சம் சீட்ஸ் கன்வெர்ட் பண்ணணும் நீங்க சொல்றீங்க. சோ அதுக்கேற்ற ஒரு 60-70 சீட் நம்ம கேட்டு பெற்றாதானே அந்த 11% தக்க வைக்க முடியும். 29ல இபிஎஸோட பார்கெயின் பண்ண முடியும், எனக்கு அதிக சீட் வேணும் அப்படின்ட்டு. So once again I'm telling you, எத்தனை பேர் கூட்டணியில் இருக்காங்கன்றதை பொறுத்து. So 18.5% for NDA கூட்டணி and அதிமுக வாங்கினது 22%. So 4% தான் கூட. அப்போ கிட்டத்தட்ட 130 சீட்டு தான் அதிமுக கண்டெஸ்ட் பண்ணணும், 100 சீட்டு என்டிஏ கண்டெஸ்ட் பண்ணணும். கரெக்ட்? எஸ். அதிமுக ஏன் உங்களோட கூட்டணிக்கு வரணும்? 60 சீட்டு நான் வின் பண்ணா போதும்னு அவன் 60 சீட் ஒண்டி கண்டெஸ்ட் பண்ணுவான். தேவையில்லை, கூட்டணியே தேவையில்லை. எங்கெங்கெல்லாம் நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அங்க ஒண்டி இருக்கேன், கூட்டணியே தேவையில்லை எனக்கு. Why would they do that? See, ஏன் வரணும்னா ரெண்டாவது பொசிஷன் கூட போயிடுமான்ற பயத்துல கூட வந்திருக்கலாம். போட்டோம் ரெண்டாவது, அதான் சொல்றேனே, இருக்கக்கூடிய தொகுதிகள்ல 60 சீட்டு நான் கண்டெஸ்ட் பண்ணா போதும். நான் 234 கண்டெஸ்ட் பண்ண போறது இல்ல. எங்க நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், என்னோட கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய 65 சீட்டு, அதுல ஒண்டி நான் கான்சென்ட்ரேட் பண்ணி வின் பண்ணிட்டு நான் ரீஜனல் பார்ட்டியாவே மாறிடுறேன். எடப்பாடி அப்படி ஒரு முடிவு எடுத்தா தப்பு இல்லையே. அதே மாதிரி ஒரு மதுரை பக்கத்துலயோ இல்லைன்னா வந்து சவுத் அண்ட் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ப்ராமினன்ட் லீடர் ஜெயக்குமார் போன்றவர்கள் சென்னையில, இந்த மாதிரி ஒரு ப்ராமினன்ட். ஸோ அதனால ஒரு 80 சீட்டு 70 சீட்டு கண்டெஸ்ட் பண்ணிக்கிறேன் நான். எதுக்குன்னா அலையன்ஸ்ல வந்து அதே 100 தான் கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தை, பிகாஸ் யூ ஆர் டாக்கிங் அபவுட் 11.8%, 11.5% ஆர் 18.5%. இதனுடைய ஸ்ப்ரெட் எங்க இருக்குன்னு பார்க்கணும். So when you talk about 11.5%, 8% BJP got it. 23 seats contest பண்ணி 23 seatsல எத்தனை இடங்கள்ல பிஜேபிக்கு அந்த கன்சிஸ்டன்டா 11% வந்தது? Go and check the data. See, that is where I'm saying you can say that. நான் வந்து 230 சீமான் வந்து 239 தொகுதியிலும் கண்டெஸ்ட் பண்ணாரு. பண்ணிட்டு he became 8.5% party, right? Because he contested all the 40 seats. அப்ப ஈஸியா 8.5% voters பின்னாடி நிக்கிறாங்களா? இல்ல, நோட்டாக போறது போல அவருக்கு போட்டவங்க இருக்காங்க நிறைய பேர். He became a state recognized party. ஆனா அவருக்கு கூட சொல்லுவேன் ஒரு ஈக்குவல் ஸ்ப்ரெட் இருந்திருக்கும். அந்த 8% வந்து 6 to 10% அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். பட் பிஜேபி கண்டெஸ்ட் பண்ண, தாமரையில கண்டெஸ்ட் பண்ண 23 சீட்டை போய் பாருங்க. யூ வில் நாட் ஹேவ் தட் சார்ட் ஆஃப் அ ஹார்மோனியஸ் 11.5% எவ்ரிவேர். 25%. இப்போ அண்ணாமலை 33% வாங்கினாரு, கரெக்ட்? அண்ட் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த மாதிரி அந்த சென்னை சவுத்ல அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30+% வாங்கினாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க எடுக்கும்போது
கண்டெஸ்ட் பண்ண 23 தொகுதியில கிட்டத்தட்ட ஒரு 10-12 தொகுதி கிட்ட நீங்க வந்து யூஆர் இன் சிங்கிள் டிஜிட். ஸோ யூ கேன் ஒன்லி டேக் வேர் யுவர் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் ஆர். அங்கே உள்ள என்ன சீட் இருக்குன்னு தான் பார்க்கணுமே தவிர இட் இஸ் நெவர் அ பர்சன்டேஜ் கன்வர்ஷன் அப்படியே பண்றது, அரித்மெட்டிக்கா கன்வெர்ட் பண்றதுன்றது எனி சீட் ஷேரிங்ல இட் வில் நாட் ஒர்க். நிறைய அண்ணாமலை ஆதரவாளர்கள் இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. 60 சீட் கண்டெஸ்ட் பண்ணணும், 80 சீட் கண்டெஸ்ட் பண்ணணும், 11.4%. இதாவது நான் வந்து 13 இடங்கள்ல வந்து 2வதா வந்தேன், அதனால 13 பார்லிமெண்டரி கான்ஸ்டியூன்சில 2வதா வந்தேன். அப்ப அதை இன்டூ 6 போட்டீங்கன்னா ஐ ஷுட் பி கண்டெஸ்டிங் கிட்டத்தட்ட ஒரு 70-80 சீட்ஸ் பண்ணணும். ஓகே, அப்படின்னு இட்ஸ் நாட் த கேஸ். அப்ப அது உள்ள போவோம். லெட்ஸ் கோ இன்டு தட். 13 parliamentary constituencyல when BJP became second, how many assembly constituencies they were second? So one has to go to the nitty-gritty of the data. நம்ம மேம்புல்ல பார்த்து இந்த பர்சன்டேஜ் வந்து பார்க்க முடியாது. you have to go to the data full analyze பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன சப்போர்ட் இருக்கு. அப்ப அதுல வந்து எனக்கு அதே என்டிஏ அப்படியே கண்டினியூ ஆகிற பட்சத்துல அதுல எனக்கு வந்து எத்தனை சீட்டு கிடைக்கும் இப்படிதான் பார்க்க முடியும். ஸோ என்டிஏ மைனஸ் பிஎம்கே 45 seats is a reasonable number. என்ன பொறுத்த 45 to 50 seats is a reasonable number. I think Delhi also has that number. Delhi என்ன பொறுத்த வரைக்கும் 35 தான் வச்சிருக்காங்க டார்கெட். 35 to 45 தான் their range that they want to contestன்றது தான் they are having that. அப்ப அண்ணாமலையோட கான்ட்ரிபியூஷன் சிக்னிஃபிகண்டா இருந்த ஆகணும் இல்லையா? இல்ல இபிஎஸ்ஐ ஜெயிச்சிட முடியுமா அவரோட செல்வாக்குலயே? சப்போஸ் ப்ராப்ளமே வந்து அண்ணாமலை இன்னும் ரிகன்சைல் ஆகல. அதிமுகவுடன் கூட்டணி என்பதை அமித்ஷா டெல்லி தலைமை முடிவெடுத்த பிற்பாடு இன்னும் அண்ணாமலை வந்து 2026 பாஜக ஆட்சின்னு தான் சொல்லுவேன். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நான் வந்து பாஜக வளரணும்னு நினைக்கிறேன். பாஜக ஆட்சி இந்த கொஸ்டினே வந்து ஒரு ஸ்டேட்ஸ்மேனா இருக்கக்கூடியவர் வந்து அவாய்ட் பண்ணிருக்கணும். கட்சி முடிவெடுத்திருக்குங்க பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி. அதை நோக்கிதான் ஒரு தொண்டனா செல்வேன் என்பதுதான் ஒரு தலைவனுடைய ஒரு இதுவா இருக்கணும். See, you may have 100 disputes and differences. அது கட்சிக்கு உள்ள பேசப்படுவதா இருக்கணுமே தவிர கட்சிக்கு வெளியில ஒரு டிசிஷன் எடுத்து அனௌன்ஸ் பண்ணப்பட்ட டிசிஷனை மாற்றி பேசுவது கண்டிப்பாக இந்த கூட்டணியை வந்து உடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. அப்கோர்ஸ் இன்றைய தேதிக்கு அண்ணாமலை சொல்வதுதான் நிதர்சனம் என்று அதுதான் கூட்டணியினுடைய மந்திரமா இருக்குமான்னா இல்ல. ஏன்னா அமித்ஷா அவர்கள் தான் அதனுடைய தலைமை ஏற்று சொல்லியிருக்கார், அவர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவை ஓவர் ரைட் பண்ணக்கூடிய இடத்துல இல்ல. அப்போ ஆனா இது வந்து ஒரு ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்தும். கண்டிப்பாக அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். சோ அப்ப என்ன ஆகும், இது மேல மேல பேச 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 அவரை ஐசோலேட் தான் பண்ண ஆரம்பிப்பாங்க. போத் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அண்ணாமலை அவர்களை ஐசோலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவர் எந்த இடத்துல உள்ள எடுத்துட்டு வந்தாலும் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு இதுல ஒரு ஐசோலேஷன் ஆரம்பிக்கும். இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹிஸ் பொலிட்டிக்கல் கரியர். சோ அதை வந்து அவரும் உணர்ந்திருக்கார் என்பதுதான் நான் உணர்ந்திருப்பார் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஆனா அந்த ஒரு மொமெண்டரி இதுல வந்து தன்னுடைய ஒப்பீனியனை சொல்லியாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறத வந்து அந்த ஒரு கம்பல்ஷனை ஐ திங்க் அண்ணாமலை லீடர் லைக் அண்ணாமலை ஷுட் ரெஸ்ட்ரெயின். ஸோ அதனால இந்த மாதிரி பேச 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 அண்ணாமலை கான்ட்ரிபியூஷன் டு 2026 எலெக்ஷனை ஒரு பர்பஸ்ஃபுல்லா ஒதுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு பிஜேபியும் ஏடிஎம்கேவும் அது தேவையில்லை, அதனால கான்ட்ரவர்சியும் பிரச்சனைகளும் தான் நிறைய வந்துட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு நினைக்கக்கூடிய கட்டாயத்துல வந்தாங்கன்னா அவரை வந்து அட்லீஸ்ட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருந்து ஐசோலேட் பண்ணுவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அப்ப எப்படி அவாய்ட் பண்ண முடியும் அவரை தூக்கி நீங்க வந்து வெஸ்ட் பெங்காலினுடைய எலெக்ஷன் இன்சார்ஜா போடலாம். அங்க போய் நீ கேம்ப் பண்ணி வேலை பண்ணு, 6 மாசத்துக்கு வேலை பண்ணுன்னு சொல்லலாம். அண்ணா யூனிவர்சிட்டி கேஸை பொறுத்த வரைக்கும் பாஜகனுடைய ஆக்ஷன்ஸுமே யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு அதிமுக எடுத்துட்டு வந்தாங்க, அதோட டைடவுன் ஆச்சு. அண்ணாமலை சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு. அது ஒரு நாள் பேச்சா மாறிட்டு இதை மிகப்பெரிய அளவில் எடுத்துட்டு போயிருக்கணும். செய்ய தவறியது பாஜக அதிமுக இரு கட்சிகள். தான் நிற்கக்கூடிய தொகுதியை சுற்றி இருக்கக்கூடிய 3 அல்லது 4 தொகுதிகள்ல இவங்க இம்பாக்ட் இருக்கணும். அதுதான் ப்ராமினன்ட் லீடர்ஸ் பேரு. அப்ப பாஜக அது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்காங்க. அதனாலதான் 15 பேருக்கு மேல ப்ராமினன்ட் லீடர்ஸ் இல்லைன்னு நான் சொன்ன பயங்கரமா ட்ரால் பண்ணிடு. இன்னும் அதை எடுத்து அந்த வீடியோ ஒண்டி அது அந்த ஒரு சின்ன போர்ஷனை ஒட்டி 30 செகண்ட் ஒட்டி கட் பண்ணி போட்டு
நிறைய ட்ரால் பண்றாங்களே தவிர they don't understand electoral politics, how electoral politics work. இந்த ப்ராமினன்ட் லீடர்ஷிப்னா என்னன்ட்டு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு அண்ணாமலை கோயம்புத்தூர்ல இதுக்கு நின்றாரு. அதே மாதிரி சப்போஸ் டுடே அண்ணாமலை இஸ் கண்டெஸ்டிங் இன் கோயம்புத்தூர்ல ஏதாவது ஒரு தொகுதினா அதை சுற்றி இருக்கக்கூடிய 4 தொகுதி, I'm not even talking about 6 to 8, அதை சுற்றி இருக்கக்கூடிய 3 அல்லது 4 தொகுதி, மினிமம் 3 தொகுதியில அதனோட இம்பாக்ட் இருக்கணும்.